ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு லீஃப் டிசைன், ஒரு ட்ரிப்பிள் லீஃப் வச்சு பார்டர் லைனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 லைன் சரி போட்டுக்கிறோம். ஸோ சாரீ கலர் வந்து ரெட் கலர், ஒரு மெரூன் ரெட் மாதிரியான டார்க் ரெட்டு. ஸோ 2 லைன் சாரீ கலர் த்ரெட் போடுறோம். ஸோ இது ஒரு கிரே கலர், இதில் வந்து டார்க் மெரூன் மாதிரியான ஒரு ரெட் இருக்கிற ஒரு காம்பினேஷன். ஸோ ஒரு லைன் சுகர் பீட் போடுறோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டில் போட்டோன்னா அதோட அட்ராக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ த்ரெட்டில் போடுறதுன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து நம்ம கட் பீட் இருக்கு இல்லையா, ஒபேக் கட் பீட் போடுறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன லோடு ஆட் பண்ணுறோம். அது வந்து 13O சைஸில் இருக்கிற நல்ல டார்க் கோல்டன் கலர் கட் பீட்டில் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங், ஒரு பார்டர் திக்னஸ் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ ட்ராயிங் வந்து ஒரு லீஃப் வரைஞ்சிட்டிங்கன்னா அதே லீஃப் மாதிரி எல்லா லீஃபும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த நீங்கள் உள்ளே வந்து கட் பீட் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த லீஃபுக்கு, இல்லைன்னா நம்ம சுகர் பீட்லேயே லோடு போடலாம். ஸோ அதுவும் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். நம்ம விருப்பத்துக்கு எப்படியோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். இந்த லோடு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நமக்கு பெருசாக திக்காக தெரியணும்னா 11O சைஸ் பீட்ஸ் வச்சு லோடு போட்டோன்னா நல்லா பெருசாக திக்காக தெரியும். ஆனால் ஃபினிஷிங் வந்து நமக்கு இந்த சின்ன பீட்ஸில் பண்ணுறதுல தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் ஃபில் பண்ணுறோம். லீஃபோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பீட் வந்து கொஞ்சம் ஈவன் ஷேப்பில் எல்லா பீட்ஸும் இருக்காது. இது ஒரு 11O சைஸ் பீட் தான். ஸோ நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா அவுட்லைன் ஷேப் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ இந்த மெத்தடில் லீஃபோட ஃபில்லிங் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த லீஃப்கான ஷேப் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒர்க்கிங் வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறேன். மேக்ஸிமம் இந்த கலர் கட் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒபேக் கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியும் வெளியில். டிரான்ஸ்பரண்ட் கட் பீட்ஸ் போட்டிங்கன்னா சில கட் பீட்ஸ் அவ்வளோ லைஃப் வர்றது கிடையாது. அது வந்து சீக்கிரமாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அதோட கலர் போய் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த ஒபேக் கட் பீட்ஸ் வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட இதே சேம் லுக் தான் கிடைக்கும். இதுக்கு நம்ம குட்டியாக புட்டாஸ் வைக்கிறோம். ஒரு சின்ன புட்டாஸ் தான் வைப்போம். இது கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு தான். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னா நம்ம லீஃப் ஃபில்லிங் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும்.
த்ரெட்டில் பண்ணோன்னா. மற்றபடி இது ஜர்தோசியில் கூட நம்ம பண்ணிக்கலாம், அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நமக்கு என்ன பட்ஜெட்டுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஃபில்லிங்கை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ டாட்ஸ் வைக்கலாம். டாட்ஸ் வந்து பாருங்கள், குட்டியாக 3 டாட்ஸ் வச்சு தான் ஒரு கட் பீட், ஒரு சுகர் பீட், அந்த இது தான். நீங்கள் ரொம்ப நெருக்கமாகவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சும் போட்டுக்கலாம். இது நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்குது 2 லீஃபுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 16 எஸ்எஸில் வந்து ஒயிட் கலர் ஜிர்கான் ஸ்டோன் வந்து அப்படியே ஒட்டி வைக்க போகிறேன். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் தான். நம்ம அந்த இடம் கேப்பாக இருக்கிறத தெரியாமல் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் வேறு ஸ்டோன்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த இதோட ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ சென்டரில் லீஃப் இந்த மாதிரி பொசிஷனில் வைங்க. ஸோ 2 பக்கமும் பார்த்த மாதிரி லீவ்ஸ் போகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.